வச்சுட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரலான்னு காலங்கள் வெவ்வேறு துறையில் இருக்கு. ஆனாலுமே நம்ம ஒன்றிணைந்து 2026க்குள்ள செயல்பட்டு முடியும். தேர்தல் நேரத்தில் எல்லாமே சரியா வந்துடும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் ஒன்றும் எங்கேயும் ஒதுக்கப்படலை. அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு. அவர் என்றைக்கும் எங்களால் கைவிடப்பட மாட்டார். திமுக இந்தியா கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கு. ஒவ்வொரு கூட்டணியும் இன்னும் உறுதி ஆகல அப்படின்றதும் சமீபத்தில் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. திமுகவை நம்பி விசிக இல்ல அப்படின்றத சொல்றாரு. சோ இது திமுகவில் இருந்து விசிக விலகுற மாதிரி இல்ல நண்பர் திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு, இன்னைக்கு என்ன கொடுக்குறாருன்னு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பவர்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறது தெரியல. நேற்று கூட சொன்னார் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விலகணும். நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து 66 பேர் திமுக ஆட்சியில், அதுவும் அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்திருக்காங்க. அதுக்காக அப்போ அவர் முதலமைச்சர் பதவி விலகுன்னு சொல்லலை. அவருடைய போக்கே வித்தியாசமாக போயிட்டு இருக்கு.